வெல்கம் டு குமரி ஸ்பெஷல். இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி வெஜ் பீஸா. பீஸா வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ரெசிபியில் ஒன்று. நமக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் வச்சு வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக எப்படி வந்து வெஜிடபிள் பீட்சா பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு வரும். வாங்க இனி எப்படி வந்து வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக வெஜ் பீஸா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பீட்சாவுக்கு தேவையான சாஸ் ரெடி பண்ணிடலாம். இந்த பீட்சா சாஸ் வந்து நம்ம தக்காளி வச்சும் பண்ணலாம், பட் வந்து அது ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இன்றைக்கி வந்து எப்படி இன்ஸ்டண்ட்டாக வந்து பீட்சா சாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு அரை கப் அளவு டொமேட்டோ கெச்சப் எடுத்திருக்கேன், அதை வந்து ஊற்றலாம். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கின பூண்டு, அப்புறம் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போடுங்க. நெக்ஸ்ட் இது கூட பீட்சா மிக்ஸ்னும் கடைகளில் கிடைக்கும். இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக இதுக்கு பீட்சாவில் போடுற ஹெர்ப்ஸ் வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகி வச்சுருப்பாங்க. தனித்தனியாக நம்ம ஆட் பண்ணணும் தேவையில்லை. இந்த மாதிரி ஷாப்பில் கிடைச்சதுன்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், இன்ஸ்டன்ட் பீட்சா சாஸ் ரெடி பண்ணியாச்சு. இனி பீட்சாவுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 2 கப் அளவு மைதா மாவு அல்லது ஆல் பர்பஸ் ஃப்ளார் அதை போடலாம். கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட். இது உங்ககிட்ட இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் இல்லாமல் ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் இருந்ததுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிதமான சூட்டில் உள்ள தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அது நல்லா ஆக்டிவேட் ஆன அப்புறம் இந்த மாவு கூட ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு போடலாம். நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இனி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன்ல இருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் விடலாம். உங்ககிட்ட ஆலிவ் ஆயில் இருந்ததுன்னா ஆலிவ் ஆயில் எடுத்துக்கோங்க. கூடவே இதில் மிதமான சூட்டில் உள்ள தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அதை நல்லா வந்து பிசைஞ்சிடலாம். இப்போ கிச்சன் கவுண்டர் டாப்பில் அந்த மாவை எடுத்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா முன்னும் பின்னுமா இழுத்து நல்லா பிசைஞ்சிருங்க. கையில் மாவு நல்லா ஒட்டுறது மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமா மாவு தூவி நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு கையில் ஒட்டாதது மாதிரி இந்த மாதிரி நல்ல சாஃப்டான மாவு நமக்கு வரும். இனி இதை எடுத்து வேற ஒரு பவுலுக்கு மாத்திரலாம். அதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சமாக வந்து ஆயில் தடவிக்கங்க. நமக்கு இந்த மாவு வந்து ஃபெர்மெண்டேஷன் ஆகி வரும்போது நமக்கு ஒட்டாமல் வரும். இப்போ பீட்சாவுக்கு ரெடி பண்ணின அந்த மாவு எடுத்து இதில் வச்சிடலாம். வச்சுட்டு இதில் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா அதை தடவி விடுங்க. இனி இந்த பவுலை ஒரு கிளிங் ரேப் வச்சோ அல்லது டைட்டான மூடி வச்சோ நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ இதை எடுத்து ஒரு 1.5 மணிலேருந்து 2 மணி நேரம் அப்படியே ஒரு வார்ம் பிளேஸில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் எடுத்து செக் பண்ணலாம். அந்த மாவு ஃபெர்மெண்டேஷன் ஆகிற அந்த டைமில் நம்ம பீட்சாவுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். நான் இன்னைக்கு இந்த பீட்சாவுக்கு போடுறதுக்கு பெரிய வெங்காயம், அப்புறம் பச்சை, மஞ்சள், சிகப்பு 3 நிறத்தில் உள்ள குடைமிளகாய் எடுத்திருக்கேன். கூடவே ஸ்வீட் கார்ன்ஸ், அப்புறம் பிளாக் ஆலிவ்ஸும் கிரீன் ஆலிவ்ஸும் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இந்தந்த வெஜிடபிள்ஸாக யூஸ் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பீட்சா மாவை எடுத்துருக்கோம். இது நல்ல சைஸ்லாம் டபுள் ஆகியிருக்கு. இந்த மாவில் வந்து நல்லா வந்து ஏர் பபிள்ஸ் இருக்கும். ஸோ வந்து நல்லா அதை பஞ்ச் பண்ணி விடுங்க. அதில் உள்ள ஏர் பபிள்ஸ்லாம் போயிடும். இனி பீட்சா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஏதாவது மைக்ரோவேவ்ல யூஸ் பண்ணக்கூடிய பீட்சா பேன் ஏதாவது இருந்ததுன்னா அதில் எண்ணெய் அல்லது பட்டர் வச்சு நல்லா கிரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம பீட்சாவுக்கு ரெடி பண்ணின அந்த மாவை எடுத்து வச்சு நல்லா கை வச்சு நல்லா வந்து அதை ஃப்ளாட் பண்ணி விடுங்க. உங்களுக்கு பேஸ் வந்து திக்காக வேணும்னா திக்காக பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தின்னாக வேணும்னா தின்னா பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் திக்கான பேஸில் பண்ணுறதுனால இருக்கிற மாவு எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து தின்னான பேஸ் வேணும்னா
இதை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு 2 பீட்சாவாக பண்ணிக்கோங்க. சைட்ல எல்லாம் எப்படி கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி சுருட்டி விடுங்க. பேக் ஆகி வரும்போது நமக்கு ஏர் பபிள்ஸ் உருவாகாமல் இருக்க ஃபோக் வச்சு இந்த மாதிரி அங்கங்கே குத்தி விடுங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீட்சா சாஸில் உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கன எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக துருவி வச்ச மோசரல்லா சீஸ், உங்களுக்கு சீஸ் ஃப்ளேவர் பிடிக்கும்னா நிறைய ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். இப்போ இதுக்கு மேலே நம்ம நறுக்கி வச்ச காய்கறிகளை ஆட் பண்ணலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக செடார் சீஸ் போடுறேன். உங்களுக்கு சீஸ் ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் போடுங்க, இல்லைன்னா வந்து இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இனி இதை எடுத்து ஒரு 200 டிகிரி செல்சியஸில் 15லிருந்து 20 நிமிஷம் மைக்ரோவேவில் வச்சு பேக் பண்ணிடலாம். பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்றைக்குமே வந்து ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. வீட்லயே ரொம்ப ஈஸியாக வெஜ் பீட்சா பண்ணியாச்சு. இந்த பீட்சாவில் வந்து டொமேட்டோ கெச்சப் வச்சு நம்ம சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் குமரி ஸ்பெஷலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. இன்னும் ஒரு புதுவித ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, bye from Soumya.